நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். சமீபத்தில் டெல்லிக்கு சென்றிருந்த ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்து வந்துட்டார். இதனுடைய பின்னணி என்ன? ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்ணணும்னு பிஜேபி விரும்புது. அதுதான் இதோட பின்னணி. அவங்க பேசுகிறாங்க, ஏடிஎம்கே பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க. நேத்தான் உதயநிதி பேசியிருக்காரு. எல்லாரும் அதிமுகவில் பிரச்சனைனா தலைமை கிட்ட முறையிட மாட்டேன்றாங்க. எல்லாரும் டெல்லிக்கு போய் முறையிடுறாங்க. செங்கோட்டையனும் அப்படிதான், ஓபிஎஸும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான் டெல்லிக்கு போய் முறையிடுறாங்க. ஓபிஎஸை இது வரைக்கும் டெல்லி தலைவர்கள் யாரும் சந்திக்காத நிலை என்பது இருந்தது. இப்போ எல்லாருமே சந்திக்கிறாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் அதில் பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அதனால இல்லை, அதனுடைய பின்னணி என்ன பர்பஸ்க்காக ஓபிஎஸ் அதாங்க சந்திக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, சந்திச்சாங்க, அவ்வளோதான். சும்மா போய் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வந்திருக்க மாட்டாங்கல்ல. ஏதோ ஒரு அரசியல் பேசுறது எடப்பாடிக்கு எதிராக தான் பேசியிருப்பாங்க. எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடியை நீக்கணும்னு ஓபிஎஸ் இருந்திருப்பாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. அது இல்லைன்னா என்ன ஏடிஎம்கேல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா உங்களை ஏடிஎம்கேல சேர்த்துக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குங்க. இல்லைங்க, வருது 10ஆம் தேதி பொதுக்குழு வருது, பொதுக்குழுவில் என்ன அவைத்தலைவராக போடுங்க அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருப்பாரு. ஒரு கௌரவமிக்க பதவின்னு. அதெல்லாம் உங்களை போடுறது எப்படின்றது பார்க்கணுங்க. தமிழ் மகன் ஹுசேனுக்கு 85 வயசு ஆயிடுச்சுங்க, அவரால் நடக்கக்கூட முடியல. அவருக்கு பதிலாக அவங்கள போடணுன்னா அதை பற்றி எடப்பாடிக்கிட்டே கேட்கணுங்க. இல்லை, நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன், எனக்கு அங்கீகாரம் கொடுங்க என்டிஏல. நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குதுங்க. நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்தாலும் தேர மாட்டீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தான் சீட்டு வாங்கி தர முடியும். வேறு யாருக்கும் உங்கள் அணியில் சீட்டு வாங்கி தர முடியாது. ரைட்டா? வைத்திலிங்கம் அது மாதிரி ஒரு சில பேருக்கு வேணால் சீட்டு வாங்கி தர முடியும், மற்றபடி வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் டிஸ்கஷன். முதல் நாள் டிஸ்கஷன், 2வது நாள் டிஸ்கஷன், 2 நாள் டிஸ்கஷன் போயிருக்கு அமித்ஷாவோட ஓபிஎஸ். அதில் கடைசியாக தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்ற மாதிரி வந்தது. நான் தனி கட்சி ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு இப்போ ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அதுவும் ரூல்ட் அவுட். அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன்னா ஏடிஎம்கேல சேர்றது. ஏடிஎம்கேல சேர்றதுக்கு வர 10ஆம் தேதி நடக்கிற பொதுக்குழு தான் பதில் வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவார். இல்லை, டெல்லி பிஜேபி ஓபிஎஸ் மேல என்ன பார்வையில தான் இருக்கு? கொஞ்சம் பாசிட்டிவான இது இருக்கு. ஆமாம், அவங்க உருவாக்குனால தானே ஓபிஎஸ். அவங்க வீட்டு வேலைக்காரன் தானே. அவங்க பேச்சை கேட்ட முதல் ஆள ஓபிஎஸ் தானே. அதிமுக உடைப்புன்ற பிஜேபியோட ஃபார்முலால முதல் காலப்பள்ளி ஓபிஎஸ் தானே. அதனால அவர் மேல கொஞ்சம் கனிவா தான் பார்ப்பாங்க. செங்கோட்டையன் வெளியில போன பிறகு அதிமுகவுக்குள்ள எதுவும் இம்பாக்ட் ஏற்படல? 0 இம்பாக்ட். போனா போட்டோம், அவ்வளவுதான். ஏன்னா செங்கோட்டையன் வெளியே போறதை பிஜேபி சப்போர்ட் பண்ணியிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதோட இம்பாக்ட் வேற மாதிரி இருந்து. பிஜேபி செங்கோட்டையனை தூக்கி போட்டுருச்சு. அதனால செங்கோட்டையன் காய்ந்த சிறகு தான். ஒரு இலை செடியில இருந்தாதான் அதுக்கு மரியாதை. செடியை விட்டு உதிர்ந்து கீழே விழுதுன்னா அதுக்கு மரியாதை இல்லை. கடைசி கட்டமா ஒன்று ஏடிஎம்கே சப்போர்ட்டடா இருக்கணும், இல்லைன்னா பிஜேபி சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அந்த கூட்டணியில 2 பேருமே சப்போர்ட் இல்லைன்னும் போது அது காய்ந்த சரகு, உதிர்ந்த ரோமம். ஜெயலலிதா பாணியில் சொன்னால் உதிர்ந்த ரோமம் தான். அது திருப்பி அதுக்கு ஒரு மரியாதை கிடையாது. செங்கோட்டையனுக்கெல்லாம் எந்த விதத்துலையும் மரியாதை கிடையாது. செங்கோட்டையன் மரியாதைக்குரிய ஆள் எந்த விதத்துலையும் கிடையாது. ஒரு அரசியல்வாதியாக ஊழல் பண்ணியிருக்காரு, திருடி இருக்காரு, பொய் சொல்லியிருக்காரு, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, பெண்கள் தொடர்பு, அதனால பதவி இழந்திருக்காரு, கேவலப்பட்டிருக்காரு, சொந்த பிள்ளையும் மனைவியுமே மதிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு. அதெல்லாம் கேவலம் அரசியலில். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவர். நாஞ்சில் சம்பத்து எங்கே போனாலும் வேலை போகிறாரு. அவரோட விலை சில ஆயிரம் மற்றும் லட்சங்கள் தான். ஆனால் அவருக்கும் பெரிய மரியாதை இல்லை. இப்போ நாளைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தவைக்கால சேர்றாருன்னா அவர் ஒன்றும் ரொம்ப ராகுலோட குட் புக்கில் இல்லை. அவருக்கு மயிலாடுதுறை சீட்டு கேட்டு ராகுலே வாங்கிட்டார். இப்போ அதிமுக கூட்டணி அது பலமான கூட்டணியா இருக்கணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுல பாஜகவுக்கு பெரிய அக்கறை இருக்கும். யாருமே வரமாட்டேன்றாங்க. இப்போ
டிடி தினகர் கூடவும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா இருக்கும் வரை கூட்டணியில கூட சேர இல்ல முடியல. இல்ல டிடிவி தினகரன் சொல்றது பாஜகவை எதிர்த்து அவரால் சொல்லவே முடியாது. ஏன்னா லண்டன் ஹோட்டல் கேஸும் ரெட்டைலைக்கு சுகேஷ் சந்திரசேகர் மூலமாக லஞ்சம் கொடுத்த வழக்கம் தலைக்கு மேலே கத்தியா தொங்கிட்டு ரைட்டுங்களா. 2 காலம் இழந்த ஒருவன் ரன்னிங் ரேஸில் நல்லா ஓடுற ரன்னிங் ரேஸில் ஓடவே முடியாது. அதுதான் டிடிவி தினகரன். டிடிவி தினகரனால நார்மல் அரசியலை பண்ணவே முடியாது. அவர் ஊனமுற்றவர் அல்லது மாற்றுத்திறனாளி தான். அவர் நார்மல் அரசியலுக்குள்ள வரவே முடியாது. ஸோ அவர் பேசுறது பிஜேபி சொல்லி பேச வைக்கிறாங்க இப்போதைக்கு. ஓகே நீ பேசு அப்படின்னு. அண்ணாமலையை கூப்பிட்டும் செம்ம ரைடு விட்டது அதுதானே. நீ நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறியா, ஜெயிலுக்கு போக போறியா, நீ நான் தனியாக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கிட்டலாம் நீ என்ன உட்காந்து பேசுறது, நீ யாரு, நயினாருக்கு எதிராக பேசுகிற, வார் ரூமை வச்சு இஷ்டத்துக்கு பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கேன், யார் நீ, நீ ஏற்கனவே எப்படி சம்பாதிச்சிருக்க, எவ்வளோ சம்பாதிச்சிருக்க, எப்படிலாம் சம்பாதிச்சிருக்க, அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்ம எங்கள் கையில் இருக்குது. ஜெயிலுக்கு போறியா இல்லை ஒழுங்காக அரசியல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இப்போது ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்ருக்காரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல. நயினார் நாகேந்திரனுக்கு தான் பெரிய நெருக்கடி இருக்கு. அவரால் ஒன்றும் பண்ண முடியல, பாஜக வளர்க்க முடியல, அவருக்கு கூட்டம் வரல, இதனால டெல்லி மேலோட அதிருப்தியா இருக்கு, அதனால அண்ணாமலை முன்னிறுத்தது அப்படின்ற மாதிரி. அப்படின்னா அண்ணாமலைக்கெல்லாம் ஃபுல் ரைடு, அமித்ஷாலாம் ஃபுல் ரைடு விட்டுருக்காரு. அமித்ஷா, இவர் பிஎல் சந்தோஷ், நட்டா 3 பேர் சேர்ந்து தான் விட்டுருக்காங்க ரைடு. அவர் அந்த கும்பகோணத்தில் நடந்த பாஜகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங்கே அவர் கலந்துக்கலையே. அதெல்லாம் கேள்வியாயிருக்காங்க, அதெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நயினார் நாகேந்திரன் ரிப்போர்ட் கொடுத்தாரு, இருந்தாலும் கட்சி விரோத வேலை செய்கிறான், எனக்கு எதிராக வேலை செய்கிறான் அப்படின்னு அவர் கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் டெல்லியில் கூப்பிட்டு நல்லா வேப்பில் அடிச்சிருக்காங்க. அவர் இனிலாம் அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறது இந்த விஷயங்கள் இதுக்குள்ளெல்லாம் அவர் போகவே மாட்டார். போனார்னா அவர் ஜெயிலுக்கு தான் போகணும். ஏன்னா ஆருத்ரா கேஸில் ஸ்ட்ரெயிட்டாக இவரும் ரஃபேல் வாட்ச் கொடுத்த சேரலாதனும் ஸ்ட்ரெயிட்டாக மாட்டியிருக்காங்க. அதில் இனிலாம் அண்ணாமலையுடைய வாய் வீச்சு வால் வீச்சுலாம் நடக்காது. அன்பு அண்ணன், அன்பு இளவல் நயினார் நாகேந்திரன் தான் சொல்ல முடியுமே தவிர வேற எதுவுமே இனிமேல் பட்டு அண்ணாமலையால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. 2026 பிஜேபியோட கூட்டணி பிளான் தான் என்னவா இருக்கு? பிஜேபி, ஏடிஎம்கே பிளஸ் ஓபிஎஸ், டிடிவி. எப்படி வராரு? கட்சிக்குள்ளே தனியாவா? கட்சிக்குள்ளே வரலாம், இல்லை தனியாக வரலாம். அது தட் இஸ் ஆப்ஷனல். அது எப்படி பண்ண போகிறாங்கன்றது தான் டிஸ்கஷன். இப்போது அடுத்த வாரம் வராருல ஒரு அமித்ஷா, அப்போ எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிடுவார். இன்க்ளூடிங் விஜய் வரைக்கும் ஃபைனலைஸ் பண்ணுவார். விஜய் அந்த சிபிஐ கேஸ் கரூரில் வருது இல்லையா, அது முழுக்க அவருக்கு எகென்ஸ்டாக வருது ரிப்போர்ட்ஸ் எல்லாமே. அதெல்லாம் என்ன பண்ண போகிறது, என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் கேள்வி அமித்ஷா எழுப்ப போகிறாரு. எழுப்பி அதுக்கான பதில் பெற போகிறாரு. இதுதான் ஏடிஎம்கேயோட கூட்டணி பிளான். ஏடிஎம்கே ப்ளஸ் டிடிவி ப்ளஸ் ஓபிஎஸ் ப்ளஸ் சசிகலாவா? அவங்க இதில் வருவாங்க. அவங்க 2 சீட் தானே அவங்களுக்கு. அவங்க கூட இருக்க ஆளுக்கு யாருக்காவது 2 சீட் கொடுத்துருவாங்க. ஓபிஎஸ்க்கு அவங்க பையன் மந்திரி ஆகணுன்றது ஓபிஎஸோட ஆசை. அதுக்கான ஆப்ஷன் தான் அவர் தேடிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தான். அது மாதிரி ஒன்று அன்புமணி வந்துடுவார் கூட்டணிக்குள்ளே. அன்புமணி வந்துடுவார். அதுக்கப்புறம் தேமுதிக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. தேமுதிக மேக்சிமம் திமுக சைடில் தான் போட வாய்ப்பு இருக்குது. தேமுதிக டாக்டர் ராமதாஸ் பாமக ரெண்டுமே டிஎம்கே சைடில் போகுது. காங்கிரஸ் தன்னுடைய 17 சீட்டு 18 சீட்டுக்குள்ளே தன்னை குறுக்கிக்குது. போன தடவை மாதிரி 25 சீட்டு கூட வாங்கலை, வெறும் 48 சீட்டு 20 சீட்டு தான். அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணி, அன்புமணி அணி அப்படி இருக்கு. அது எப்படி? அதான் அன்புமணி பிஜேபி அலையன்ஸோட போவார், ராமதாஸ் டிஎம்கே அலையன்ஸோட போவார். சின்ன யாருக்கிட்ட இருக்கும்? சின்ன அன்புமணிகிட்ட இருக்கும்.
இல்லைன்னா அந்த சின்னம் முடக்கப்படும். அதுக்கான லீகல் சர்வீஸ் தான் ராமதாஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அது சின்னம் முடக்கப்படும். ராமதாஸ் போனா அங்க திருமாவளவன் இருக்க முடியாது. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து அந்த காலத்து ஸ்பீச். இன்னைக்கு அம்பேத்கர் பிறந்த நினைவு தினத்துக்கு போய் அம்பேத்கருக்கு மாலை போட்டிருக்காரு ராமதாஸ். எதுக்காக மாலை போட்டாரு? இதுக்காக மாலை. அது அவருடைய கொள்கை தலைவர் சார் அம்பேத்கர். பாட்டாளி மக்கள் கட்சி. இவ்வளவு நாள் இல்லையே இப்ப ஏன் போடுறாரு? இவ்வளவு நாள் அது ப்ரொஜெக்ட் ஆகலையா? அவர் வயசான காலத்துல மேலே ஏறி அவரே போய் போட்டு வர்றாரு. ஸோ ராமதாஸ் திமுக கூட்டணியை நோக்கி நகர்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குமா அந்த டைம்? அவர் நினைச்ச மாதிரி சீட்டு பேரத்தை கொடுக்குற அளவுக்கு, அல்லது பாஜகவின் கை ஓங்கி இருக்கும்? எடப்பாடிக்கு நல்லா நினைச்ச மாதிரி சீட் பேரத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஆனா பாஜக வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க அதிகமான சீட்டுகள்ல போட்டி போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு, கொடுத்தான் தீரணும். ஏன்னா அவங்க வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையுமே பிஜேபி தான் ஹேண்டில் பண்ணும், எடப்பாடி ஹேண்டில் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அதிகமான சீட் கொடுத்து நீங்க பிஜேபி வந்து இவங்களுக்கும் சீட் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அணில நிக்க வைக்கும். இந்த அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்னு ஒரு பேச்சு வந்துகிட்டு இருந்தது. அதுக்கான கேட்டு இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கா, க்ளோஸ் ஆயிடுச்சு? இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. அமித்ஷா கையில தான் இருக்கு. அமித்ஷா வந்துட்டு கரூர்ல சிபிஐ வழக்குல வந்து விஜய் குற்றவாளி அப்படின்னாலோ, இல்லை இவர் முன்னாடி வச்சிருந்த பொருளாதார வழக்குகள் இருக்கு இல்லையா, ஐடி கேஸு, கார் இறக்குமதி கேஸு, மாதிரி பல கேஸ்கள் இவர் மேலே இருக்கு. அந்த கேஸ்களில் இவர் ஏதாவது பண்ணாலோ, இல்லை ஃபாரின்லேருந்து இயேசுவே ஜெயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபண்டு வந்து இவருக்கு வருது, அந்த ஃபண்டை அவங்க பிடிச்சாலோ ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, பிடிச்சி பிஜேபிக்குள்ளே இவரை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. விஜய வந்தார்னா அவுட் அப்படின்ற நிலவரம் தான் வந்துட்டு. விஜய் அவங்க கட்சியிலேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, பிஜேபியோட கூட்டணியில் இருக்க கட்சி கூட எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு அவரு சொல்லுவார். நடக்கும்போது தானே தெரியும் பிஜேபியோட கூட்டணியில் இருக்க கட்சியோட கூட்டணி இல்லையா, இல்லை ஏடிஎம்கேவோட தனியாக கூட்டணி பிஜேபியோட கூட்டணி இல்லையா, அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வருமா, எப்படி வரும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே அமித்ஷா விசிட்டுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அமித்ஷா விசிட்ன்றது ஒரு மிகப்பெரிய பூகம்பமா இருக்கும். செகண்ட் இடத்துக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நின்னவர் இல்லை சார். சார் மக்கள் மன்றமா இருந்தப்பே லோக்கல் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க சார். 129 ஊர் பஞ்சாயத்து வார்டுல ஜெயிச்சாரு. அது என்ன வெற்றியா? மக்கள் மன்றமா இருக்கிறப்ப அதான் சார் நான் உங்களை கேட்கிறேன், 40 பாராளுமன்ற தொகுதிக்கும் 129 பஞ்சாயத்து வார்டும் சமமா? சமம் இல்ல சார். 234 சட்டமன்ற தொகுதியும் 129 பஞ்சாயத்து வார்டு சமமா? இல்ல சார். அப்புறம் ரெண்டாவது பிரச்சாரம் பண்ணாதப்பயே, கட்சி ஆரம்பிக்காதப்பயே ஜெயிச்சாங்கன்னு சொல்றோம். அது எல்லாரும் ஜெயிப்பாங்க சார். ஒரு உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சைகள் ஜெயிப்பது என்பது பல இடங்கள்ல நடந்திருக்கு. அதெல்லாம் அவர் எங்க ஜெயிச்சிருக்காரு, எங்க 2வது இடத்துக்கு, எங்க 3வது இடத்துக்கு எப்படி வருவாரு? இவங்க சர்வே எடுத்துட்டா 40% ஓட்டு இருக்கா? இவர் சொன்னாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, இது வரைக்கும் நாங்கள் 25% ஓட்டுன்னு சர்வே எடுத்து வச்சிருந்தோம், செங்கோட்டையன் வந்ததுனால 38% ஆயிடுச்சுன்னு. செங்கோட்டையன் 13% ஓட்டை உருவாக்குறவரா? ஒரு தேர்தலில் 13% ஓட்டுன்னா எவ்வளவு தெரியுமா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே 3% தான். ஆட்சி அதிகாரத்தில் 13% ராதவ் அர்ஜுன் ரெட்டி, செங்கோட்டையன். அதெல்லாம் கதைக்கு உதவா சார். எங்க நீங்க சொல்லுங்க சார், எங்க சார் 129 ஜெயிச்சாங்க, மக்கள் மன்றமா ஜெயிச்சாங்க? அதுவும் இதுவும் சமமா? இது வரைக்கும் விஜய் எங்கேயாவது நின்று தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரா? விக்கிரவாண்டியில நின்னாரா? பார்லிமெண்ட்ல நின்னாரா? எங்க நின்னாரு? உள்ளாட்சி தேர்தல்களில் தமிழ்நாடு முழுக்க பேரூராட்சி, ஊராட்சி, ஒன்றிய ஊராட்சி, மாவட்ட ஊராட்சி, மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி இருக்கோ, எத்தனை வார்டில் நின்னாரு, எத்தனை வார்டில் ஜெயிச்சாரு அவரு? மதுரை மாநகராட்சி இருக்கு, எத்தனை வார்டில் நின்னாரு, எத்தனை வார்டில் ஜெயிச்சாரு? திருநெல்வேலி, கோவை, தஞ்சாவூர், எத்தனை மாநகராட்சி இருக்கு? எங்க நின்னாரு, எங்க ஜெயிச்சாரு? எங்க தேர்ட் பிளேஸ் வந்து சார்? ஏடிஎம்கே தனியா நின்று 20% ஓட்டு வாங்கிச்சு சார்.
20%. 20% ஓட்டு எங்க தனியாக நின்று வாங்கிச்சுல ஏடிஎம்கே. கிட்டத்தட்ட எஸ்டிபிஐ தான் கூட்டணி, வேற யாரும் கிடையாது. பாக்கி எல்லாரும் அண்ணாமலையோட சேர்ந்து போயிட்டாங்க. தேமுதிக எஸ்டிபிஐ வச்சு எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு? 20% ஓட்டு வாங்கிச்சு அதிமுக. அது ப்ரூவன் ரெக்கார்ட் சார். தாவேகாக்கு எங்க சார் இருக்கு ப்ரூவன் ரெக்கார்டு? இது வரைக்கும் ஒன்று சொல்லுங்க சார். முதல் எலெக்ஷன் தான், இதுக்கு மேல நின்று ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த எலெக்ஷன்ல நீங்க சொல்லுங்க சார். 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க சார், முதல் இடத்துக்கு வருவாங்க சார். சார் 4வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு சார். சொல்லுங்க சார். முதல்ல டெபாசிட் வாங்க சொல்லுங்க சார். சார் ஏற்கனவே அதிமுகவினுடைய செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. 19% நிக்கிறாங்க. அதிமுகவுடைய செல்வாக்கு குறைஞ்சது 20%க்கு அவங்க வந்தாங்க. அதுக்காக தான் இப்போ அண்ணாமலைக்கு எதுக்கு ரெய்டு? அவர் அவர் கையில 18% வாக்குகளை போன தடவை எடுத்தாரு. அந்த 18% வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகள். போன தடவை எடுத்துட்டீங்க, முக்குளத்தோரை தனியா பிரிச்சுட்டீங்க, எடுத்துட்டீங்க, அந்த வேலை தான் பார்த்தீங்க. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் சொன்னோன்னா அந்த ஓட்டுகள் இந்த சைடு வரணும். அதுக்காக தான் ரெய்டே. அதிமுக வாக்குகள் குறையுது, அதிமுக தூக்குதுன்னா 75 சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சிருக்கு சார் அதிமுக. அது நீங்க எப்படி லைட்டா எடுத்துக்க முடியும்? டிடிவி தினகரனால தோத்த சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 50. 75-50 சேர்த்து எவ்வளவு சார்? தமிழகத்தோட ஆட்சி மெஜாரிட்டிக்கு எவ்வளவு சார் வேணும்? 118. 17 இல்லை 117 வேணும். 75-50 எவ்வளோ? 125. யார் சார் ஆட்சி வந்திருப்பா? அதானே சார் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ ஏடிஎம்கே 75 ஜெயிச்சு நிற்குது. அதை செகண்ட் பிளேஸ்க்கு வர்றதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்கல. இவன் செகண்ட் பிளேஸ்க்கு வந்துடுவானா என்ன சார்? எங்களெல்லாம் முட்டாளுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை தற்கொலைன்னு நினைக்கிறாங்களா? நாங்கள் தற்கொலைலாம் இல்லை. நீ ஒன்றுத்துலையுமே நிற்கலையே சார். நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்க போறீங்க சார், அந்த பொண்ணு அலங்கரிச்சே வரல. நீங்கள் மாப்பிள்ளை உக்காந்துக்கிறீங்க சார், அந்த பொண்ணு சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னா எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது பார்த்தாங்களா? யார் பார்த்தாங்க அந்த பொண்ணை? இதுவரையும் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை அந்த பொண்ணு ஊனமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கண்ணு தெரியாத பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பொண்ணே யாருன்னு தெரியாத சார், எப்படி நீங்க பண்ணுவீங்க? அதான் சார். நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றி. வாய்ப்பு அளித்ததற்கு